ஹெச்இஸ் ஏர்னிங் மணி சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைவ் வீடியோஸ் அப்டேட். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் நவீன் சார். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் பண்ணியிருந்தேன். 5 ரூபா 4 ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப 12 மணி வரைக்கும் நைட்டு 12 வரைக்கும் தூங்க மாட்டேன். நைட் எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரு, நைட்டெல்லாம் அந்த 5 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளோ நேரம் முடிச்சு நீ வேலை செய்யே, நீ அதை தைக்காமே நாங்கள் கஷ்டப்பட்டாச்சு, நாங்கள் எதனா பண்ணி இது பண்ணணும்னு சொல்லுவார். அதே போல் எங்கள் அண்ணன் வந்து ராஜா ஆம்பூர் ராஜா, அவர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போடுவார். அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், இன்னும் ஒன்றா பேர் எங்கேயோ அவார்டெல்லாம் வாங்கி தருவாங்க. இன்னைக்கு ட்ரிப்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. நான் நிறையா வேளாங்கண்ணி நிறைய டூர் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோட சந்தோஷம், இந்த ஃபேமிலி வந்து சந்தோஷம் அதிகமே. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஜயா ஃபேமிலி கூட வந்தது தான். தேங்க்யூ சார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆம்பத்தூர்லேருந்து வந்துக்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு துப்புரவு பணியாளர். அவள் பார்த்தா ஒரு 14 வருஷமாக நான் வேலை செஞ்சுக்கிறேன். அதாவது வந்து ஒப்பந்த பணியாளர் நான். இது வரைக்கும் வந்து நான் வந்து 14 வருஷம் அதுக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷத்தில் நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் எங்கே டூர் போனதே கிடையாது. என் ஆஃபீஸில் கூட யாரும் என்னை வந்து இது வரைக்கும் கூட்டு போனதே கிடையாது. இது வரைக்கும் சார் ஒரு 3 ஐடி கொடுத்தா டூர் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி என்ன பண்ணால் எங்கள் வீட்டில் இருந்து கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயும் போனதே கிடையாது. எப்படியாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பணும், அவர் போய் வரணும். 3 ஐடி எடுத்து நான் இங்கே வந்தேன். ஆனால் விபி சார் நம்ம வந்து வந்ததில்லை. விபி சார் ராஜா கூட பிடிச்சேன். அவர் கூட சேர்ந்து ஒரு பல்ட்டி ஒன்று தூக்கி போட்டா இருப்பார். வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. இதோட வேறு என்ன சார் வேணும் நம்மளுக்கு? இதோட வேற என்ன வேணும்? இதோட சந்தோஷம் என்ன சார் வேணும்? கண்டிப்பா இன்னொரு முறை வந்தா கூட நானு சார் இல்ல சார், மறுபடியும் நீங்க அடிச்சு கொடுத்தா கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு கண்டிப்பா ஆம்பட்டி வந்து ஒரு வேனே வச்சு நாங்க வருவோம் சார். நம்மளாம் யாரு? ஜிஆர் ஃபேமிலி. நம்மளாம் யாரு? ஜிஆர் ஃபேமிலி. அடுத்த முறை நீங்க 30 எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி 3 ஐடி எடுத்தா டூருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்காம தான் இருந்துச்சு. சனிக்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அந்த 1 ஐடி போட்டு இன்னும் 2 ஐடி கிடச்சிச்சு. அழுந்துட்டேன். நான் என்னால் டூருக்கெல்லாம் போக முடியாது, என்னால் செலவு பண்ணி போக முடியாதுன்னு சொல்லி நான் ரொம்ப அழுந்தேன். அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே வந்தேன். சரி என்ன இருக்கும் போகுது அப்படின்னு நினச்சதுக்கு விட மேலெல்லாம் இங்கே இருந்துச்சு. உண்மையிலே என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வந்து இந்த மாதிரி ஜிஆர் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த டூரில் நான் வேற லெவலில் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சந்தோஷம் அனுபவிச்சதில்லை. அதுக்காக ஜிஆர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமு இந்த ஜிஆர்பி ஃபேமிலியிலிருந்து 3 ஐடி அச்சீவ் பண்ணி நான் உள்ளே வந்திருக்கேன். லைஃப்பில் இந்த மாதிரி சந்தோஷம் நான் இதுவரை லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. இதே சென்னையில் தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து முதல் முறையாக வந்து லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இது மட்டும்தான் ஜிஆர்பி ஃபேமிலிக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.